how he ought to talk to people. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்தின்படி நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். First of all, we have got to change our own attitude about money. நம்முடைய பணத்தை குறித்த சிந்தனை முதலிலே மாற வேண்டும். Money is only a symbol of potential for what God can do in an individual's life. பணமானது கர்த்தர் ஒருவனுடைய வாழ்க்கையிலே செய்யத்தக்க காரியத்தின் அடையாள சின்னமொழிய. Paul said to Timothy, that young pastor, sit down with people and encourage them to be generous. நீ ஜனங்களோடு கூட உட்கார்ந்து அவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுப்பதை போதி. And if you were to sit down with the Apostle Paul, he would say the same thing to you about your circle of friends. உங்களுக்கும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு நிருபம் எழுதியிருந்தால் இதைதான் சொல்லுவார். So some of the characteristics that you might want to exercise as you have this kind of conversation are reflected in Paul's instructions to Timothy. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது எப்படி உதாரத்துவமாய் கொடுக்கின்ற அல்லது கொடுக்கின்ற கிருபையிலே முக்கியமாக பணத்தை கையாளுவது, அதை கொடுப்பது, அதை வைத்து நாம் ஈடுபடுவது, இதை குறித்து தான் முக்கியத்துவத்தை கொடுத்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். First of all, Paul says, Timothy, I want you to be gracefully aggressive in these conversations. இந்த போதனை கொடுக்கும்போது நீ கிருபையை முன்னிட்டு வற்புறுத்தி இவர்களிடத்தில் பேச வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று நிச்சயத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். In fact, he uses the word command them. அவர்களுக்கு கட்டளை கொடு என்று சொல்கிறார். That's a strong word. அது கடினமான வார்த்தை. He's not suggesting that Timothy should hint about the value of giving. ஐயா கொஞ்சம் தயவு செய்து கொடுங்கயான்னு அப்படி சொல்ல, கட்டளை கொடு என்ற கட்டளை கொடு. He's not suggesting that Timothy should be fairly passive about the value of giving. எப்பயோ கொடுத்தா போது கொடுக்காட்டி போது என்று அந்த நிலை அல்ல. He is telling Timothy to be gracefully assertive as you talk to people about the value of a gracefully giving life. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவிடம் சொல்கிறார், நீ கிருபையோடு கூட வற்புறுத்தி கட்டளை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல். And then he says to Timothy, Timothy, you've got to have the right attitude if you're going to lead people in giving. தீமோத்தேயு கிட்ட அடுத்ததாக சொல்கிறார், உன்னுடைய சிந்தனை மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். இப்படி கிருபையினாலே கொடுப்பதிலே ஈடுபடுகின்ற நேரத்திலே முதலாவது உன் சிந்தனை மாற வேண்டும். The right attitude includes people who have their confidence in God. சரியான சிந்தனை பணத்தை பற்றிய யோசனை அல்ல, பணத்தை நம்புவது அல்ல, ஐஸ்வர்யத்தை நம்புவது அல்ல, அதற்கு பதிலாக கர்த்தர் மீது விசுவாசத்தை வைப்பது. Giving isn't going to make much sense to the individual who doesn't know God. கர்த்தரை சொந்த இரட்சகராக அறியாதவன் கொடுப்பதனாலே அது அந்த கொடுப்பதிலே அர்த்தம் இல்லை. The other attitude that Timothy is to take with him is the attitude that God gives us resources for our enjoyment. இரண்டாவதாக ஐஸ்வர்யமானது பாவம் என்று அவர் சொல்லல. அவனவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது கர்த்தர் அனுபவிப்பதற்காக, அந்த அனுபவிப்பதிலே தவறு கிடையாது. Managing God's resources is not a harsh discipline. நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பராமரித்து பாதுகாத்து விருத்தியாக்குவது ஏதோ பட்டினி கிடப்பது அல்ல, நம்மை நாமே ஒடுக்குவது அல்ல.
It is not a difficult lifestyle. எப்படியோ நாம் ஏழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல. And then Paul wants Timothy to understand that what goes hand in hand with giving is godly character. அப்புறம் இன்னொன்னு சொல்லுகிறார் தீமோத்தேயு கிட்ட, இப்படி உதாரத்துவமாய் கொடுப்பதோடு கூட இருப்பது தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்வது, அதிலையும் வளர வேண்டும். The individual who doesn't have much godly character is not going to be one who is going to be a generous giver. தேவனுடைய குணாதிசயங்களை தன்னுடைய குணாதிசயமாக வைத்துக் கொள்பவர்கள் தானாக கொடுக்கின்ற கிருபையிலே வளர்வார்கள். Likewise, the person you would like to stimulate to godly living is the person you need to help become a generous giver. நீ ஆவிக்குரியபடி அவர்கள் வளர வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர்கள் உதாரத்துவமாய் கொடுக்க அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், ஊழியத்திலே ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Giving and godly character are like railroad tracks. எப்படி அந்த ரயில்வே பாதைகள் இருக்கிறதோ, அந்த தண்டவாளம் இருக்கிறதோ, அது போலவே கொடுப்பதும் உக்கிரானத்துவமாகவும் இருக்கிறது. One track is of little value without the other one. பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்பது, இது ரெண்டும் தண்டவாளமாக இருப்பதனாலே ஒன்றின்றி அடுத்தது இருக்க முடியாது. Both are necessary for a safe trip down the road. பாதுகாப்பான பாதைக்கு இந்த ரெண்டு தண்டவாளமும் தேவை. And finally, we must remember, if we are going to lead people in the giving grace, what the results of their giving are. எல்லாருக்கும் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்கள் நம்முடைய சபைக்கோ அல்லது நமக்கோ அல்லது நம்முடைய ஊழியத்திற்கோ உதாரத்துவமாய் கொடுக்கும் பொழுது அந்த உதாரத்துவமாய் கொடுத்த பொருட்களை, பணத்தை எப்படி செலவழித்தோம் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால் வந்த நல் விளைவுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். The secondary results of people's giving is that you'll have plenty of finances for your church and your ministry. இப்படி உதாரத்துவமாய் கொடுக்கின்ற நேரத்திலே சபையின் மக்கள், விசுவாசிகள் அனைவரும் உதாரத்துவமாக உக்கிரான ஊழியத்திலே ஈடுபடுகின்ற நேரத்திலே சபைக்கு அதிகமான காரியங்கள், பொருட்கள், பணம், ஊழியத்திற்கு தேவையான அனைத்தும் அடையும்படி அது வழிகாட்டுகிறது. The primary results of your leadership in giving is that people will establish their future treasure for heaven. அடிப்படையாக உள்நோக்கம் கொடுப்பதற்கு அல்லது உதாரத்துவமாய் கொடுக்க நீங்கள் தூண்டுவதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள், விசுவாசிகள் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக. And they find out what true living is really all about. அதே சமயத்திலே இந்த வாழ்க்கையிலே, இம்மையிலே நாம் வேதத்திலே பார்க்கிறோம் 100 மடங்கு என்று பார்க்கின்றோம். இப்படி வாழ்க்கை முழுமை அடைய, அந்த முழுமையான வாழ்க்கை என்ன என்று அறிந்து கொள்ள, அவர்களுடைய வாழ்க்கை பெற நாம் ஊக்குவிக்கின்றோம், போதிக்கின்றோம். It is our hope and our prayer that you will assume the mantle of leadership in your circle of friends, in your church, for the grace of giving. எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய விருப்பம் என்னவென்றால், நீங்கள் இப்படி உங்களுடைய விசுவாசிகளை உக்கிரானத்துவத்திலே எப்படி நீங்கள் ஆவிக்குரியபடி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே உதாரத்துவமாய் கொடுப்பதிலே அவர்களை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். It may not necessarily be an easy task. அது சுலபமான ஒரு வேலை அல்ல.
but it will be one that people will be very grateful for as they begin to grow. ஆனால் நிச்சயமாக அவர்கள் வளர்ச்சி அடைய, அவர்கள் ஆவிக்குரியபடி வளர, சீடத்துவத்திலே வளர உக்ரானத்துவம் அத்தியந்த அவசியம். Now, the next time we meet, we're going to talk about some practical things you can do to help people, including yourself, grow in the grace of giving. அடுத்த முறை நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கை முறையிலே எப்படி கொடுப்பது, எப்படி அவர்களை ஊக்குவிப்பது என்ற வழிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் கற்பிக்க போகின்றோம். You are a leader. நீ தலைவன். There are people who are following you. உன்னை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். There are people who need to hear the encouragement to stewardship and the grace of giving. உன்னுடைய வாயினாலே உக்ரானத்துவமும் உதாரத்துவமாய் கொடுப்பதை பற்றியும் போதனைகள் அவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். You can be God's agent in their life to prompt change in their Christian experience. நீங்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக, ஸ்தானாதிபதிகளாக இந்த உக்ரான ஊழியத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். That change begins with you. அந்த மாற்றம் முதலிலே உங்களில் ஆரம்பிக்க வேண்டும். God bless you as you grow in the giving grace. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உக்ரானத்துவ ஊழியத்திலே நீங்கள் வளர்வீர்களாக, பிறரையும் அதை வைத்து வளர்ப்பீர்களாக.